இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதே. ஏன்னா இப்ப நான் சொல்ல போற கதை ஒரு சாதாரண கதை இல்ல. இது ஒரு மனிதன் வாழ்க்கையில நடந்த அதிசயமான மாற்றம் பற்றிய கதை. சில நேரம் நம்ம வாழ்க்கை முழுக்க இருட்டாகி போச்சு மாதிரி தோணும். என்ன பண்ணாலும் சரியாக போகாது. நம்ம முயற்சி எல்லாம் தோல்வியாகும். அந்த நேரத்துல பல பேரு கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா என்று கேட்கலாம். கடவுள் உண்மையாவே இருக்கிறாரா? ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று நம்ம நினைக்கிற நேரத்தில் தான் கடவுள் நம்ம வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி நடந்தது ஒரு இளைஞனின் வாழ்க்கையில. அவன் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தான். அவன் குடும்பம் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம் இல்ல. அப்பா ஒரு சிறிய வேலை பார்த்தாரு. அம்மா வீட்டை பார்த்து கொண்டிருந்தாரு. வாழ்க்கை மிகவும் சாதாரணம். ஆனால் அந்த இளைஞனுக்கு ஒரு நல்ல மனசு இருந்தது. அவன் யாரையும் காயப்படுத்த மாட்டான். சின்ன வயசிலிருந்தே அவன் கோவில் போக பெரிதும் விரும்பினான். அவன் கிராமத்தில ஒரு பழைய சிவன் கோவில் இருந்தது. அந்த கோவில் மிகவும் பழமையானது. அங்கு தினமும் அதிகமான மக்கள் வரமாட்டார்கள். ஆனால் அவன் தினமும் அந்த கோவிலுக்கு போனான். கோவிலுக்குள்ள போய் அமைதியாக சிவன் முன் உட்கார்ந்து இருந்தான். சில நேரம் எதுவும் கேட்க மாட்டான். அது அவனுக்கு ஒரு அமைதி. ஆண்டுகள் கடந்தன. அவன் பெரியவனாக வளர்ந்தான். ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் என்று நகரத்துக்கு போனான். அவன் மனசில் ஒரு கனவு இருந்தது. என் குடும்பத்தை நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். ஆனால் வாழ்க்கை அவன் நினைத்த மாதிரி போகவில்லை. அவன் பல இடங்களில் வேலைக்கு முயற்சி செய்தான். ஒவ்வொரு இடத்திலும் மறுக்கப்பட்டான். மாதங்கள் கடந்தன. பணம் முடிந்தது. நண்பர்கள் மெதுவாக விலக ஆரம்பித்தார்கள். அவன் வாழ்க்கை மெதுவாக இருட்டாக ஆரம்பித்தது. ஒரு நாள் தனியாக ஒரு சாலையில் நடந்து கொண்டிருந்தான். மழை மெதுவாக பெய்து கொண்டிருந்தது. அவன் மனசில் ஒரு பெரிய சுமை. என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு என்று நினைத்தான். அந்த நேரத்திலே தனது கிராமத்தில் இருந்த அந்த சிவன் கோவில் நினைவுக்கு வந்தது. அவன் பல வருடங்களாக அந்த கோவிலுக்கு போகவில்லை. அவன் திடீரென்று ஒரு முடிவு செய்தான். நான் என் கிராமத்துக்கு திரும்பி போகணும். அவன் அடுத்த நாளே கிராமத்துக்கு போனான். அந்த கிராமம் மாறி இருந்தது. ஆனால் அந்த பழைய சிவன் கோவில் இன்னும் இருந்தது. அவன் மெதுவாக அந்த கோவிலுக்குள் நுழைந்தான். கோவில் மிகவும் அமைதியாக இருந்தது. ஒரு தீபம் மட்டும் மெதுவாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த ஒளியில் சிவன் சிலை மிகவும் அமைதியாக இருந்தது. அவன் அந்த சிலையை பார்த்தவுடன் கண்களில் கண்ணீர் வந்தது. மெதுவாக தரையில் உட்கார்ந்தான். சிவா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். மனசு உடைந்து போனது. வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டங்களை நினைத்தான். நீண்ட நேரம் அமைதியாக இருந்தான். அந்த நேரத்தில் பின்னால் மெதுவாக காலடி சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான். ஒரு வயதான சாமியார் போல இருக்கும் ஒருவர் கோவிலுக்குள் வந்தார். முகத்தில் அமைதி. அந்த இளைஞனை பார்த்து மெதுவாக சிரித்தார். என்ன மகனே, ஏன் கவலை என்று கேட்டார். அவன் முதலில் எதுவும் சொல்லவில்லை. சில நிமிடங்களில் மனசை திறந்து எல்லாம் சொன்னான். வாழ்க்கையில் நடந்த தோல்விகள், கனவுகள் உடைந்தது. மனசில் இருந்த பயம் எல்லாம் சொன்னான். அந்த வயதான மனிதர் அமைதியாக கேட்டார். பிறகு ஒரு விஷயம் சொன்னார். வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படுவது ஒரு தண்டனை இல்லை. அது ஒரு புதிய கதவு திறக்கப்படுவதற்கான ஆரம்பம். அந்த வார்த்தை அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த இரவு கோவிலில் நீண்ட நேரம் இருந்தான். மனசு மெதுவாக அமைதியாக ஆரம்பித்தது. அடுத்த நாள் காலையில் புதிய நம்பிக்கையுடன் எழுந்தான். மீண்டும் வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்தான். சிறிய வேலைகளில் தொடங்கினான். ஆனால் இந்த முறை மனசு உடையவில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த சிவன் கோவிலுக்கு போனான். ஒரு விஷயம் மட்டும் சொல்வான். என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும், நான் முயற்சி செய்வேன். மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் வாழ்க்கையில பெரிய வாய்ப்பு வந்தது. நல்ல வேலை கிடைத்தது. மெதுவாக முன்னேற ஆரம்பித்தான். ஆண்டுகள் கடந்தன. மீண்டும் கோவிலுக்கு போனான். அந்த வயதான மனிதரை தேடினான். யாருக்கும் தெரியவில்லை. பூசாரி சொன்னாரு, இந்த கோவிலுக்கு அந்த மாதிரி யாரும் வரவே இல்லை. அந்த இளைஞனுக்கு உடம்பு நடுங்கியது. உண்மை புரிந்தது. அந்த மனிதர் சாதாரண மனிதர் இல்லை. அது சிவனின் அருள். அதனால்தான் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கை மட்டும் விடாதே. கடவுள் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். சில நேரம் சோதிப்பார், ஆனால் இறுதியில் காப்பாற்றுவார். ஒரு நாள் நீயும் புரிந்து கொள்வாய். வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டங்களும் உன்னை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகத்தான் வந்தது. அதுவரை ஒரு வார்த்தை மனதில் வை. ஓம் நம சிவாய.